ஹாய் கைஸ், திருப்பி நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு தரமான ஒரு வீடியோவில் சந்திச்சிட்டோம். அதாவது இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நினைச்சிருக்கா. நம்ம அது மாதிரி டைம் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். இல்லாட்டா கண்டென்ட்டுக்கு போகிறோம், ஒரு 6 கில் எடுக்கிறோம், 6-7 கில் எடுக்கிறோம், வெளியே வரோம். அதுதான் நம்ம இன்னும் நம்மளோட பிளானே. எங்கேயாவது இனிமே கிடைக்க மாட்டேங்க. நானும் சுற்றுறேன் பெருமுனா மேக்ஸா 5-6 வாட்டி சுற்றிட்டேன். இனிமேல் நமக்கு கண்டே கிடைக்க மாட்டேன். இனிமே இல்லை, ஈக்காக்கா கூட சுற்ற மாட்டேன். ஜிடி ஏதாச்சும் வந்துட்டு என்பிசி விளாட்டுன்னு இருந்தால் கூட வந்துட்டு ஏதாச்சும் ஆளுங்க வந்தாங்க அவனை அடிச்சிடலாம். இல்லைன்னா வந்து ஈக்காக்கா கூட வர மாட்டேன். என்ன தம்பி குதிக்கிறீங்க குதிரை மாதிரி? இதை மேலே குதிச்சா வந்து என்ன ஆடும் உடம்பு? குடிச்சு கடைசியில் வந்து முடிக்காத கார் உடைச்சிட்டு போயிடும். ஏன் அந்த மாதிரி குதிக்கிறீங்க? அவரை குதிக்கக்கூடாது அமைதியாக இருக்குன்னு சொன்னால் இவருக்கு இது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். இதே மாதிரி நின்னா என்ன நடக்கும்? இதே மாதிரி நின்றுட்டே இருந்தால் வந்துட்டு சோம்பேறித்தனம். இந்த இருக்கும் சோம்பேறினா இருக்கக்கூடாதுப்பா. இவர் என்ன செவத்துக்கு வந்து கிஸ் கொடுத்துட்ருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ நீ செவத்துக்கு ஏன் ப்ரோ கிஸ் கொடுத்துட்ருக்க? ஒன் டேப் படித்த உடனே நம்ம வாயை பற்றிடுவார். ப்ரோ 3 HP இந்த வெட்டி சீன்னா தேவையில்லை. வாங்கிக்கிறேன். சூப்பர் ப்ரோ. கொரோனா எப்போ முடிஞ்சிச்சு? எதுக்கு ப்ரோ நீ எதுக்கு ப்ரோ மாஸ்க் போட்டுட்ருக்க? அவர் ஒன்லி டார்கெட்டு மிச்சவங்களும் ரோஸ்ட் பண்ணும். இன்னும் எங்களால் நம்பிட்டு இருக்கீங்களாடா? வாய்ஸ் வந்துருக்காது. அந்த மாதிரி நான் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எவனாச்சும் இந்த வீடியோ அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்கன்னு பார்த்தேன். எவனும் போடல. ஸோ எல்லோரும் வந்துட்டு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம வந்து எதுவும் வந்துட்டு சும்மா பேருக்குன்னு நான் சொன்னேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப்னா பண்ணியிருக்கா. அதே மாதிரி இதே மாதிரி நம்ம வந்துட்டு மிச்சவர்கள் நம்ம ரோஸ் செஞ்சு நம்ம வீடியோ போடணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கண்டிப்பாக ரோஸ் பண்ணுற வீடியோ வரும். என்ன ப்ரோ நீ சூசைட் பண்ணிட்டேன் என்னை கொள்றேன்னு சொல்லி நீயும் நாக்கிட்ட பார்த்தியா? யார் ப்ரோ நீ? இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்துட்டு வாழ்க்கையில் பிறக்க முடியாது. ஐயோ லைட்டான் திருப்பி நாக்கு. என்ன ப்ரோ இனி பின்னாடியே சுற்றிட்டு இருக்க? கண்ணு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேன்? ஃப்ரெண்டு தான் பிடிச்சாகணும். இவர் கவர் ஃபயர் கூட தான் உண்டு. நீ செத்து போயிடுவேன். நீ வீட்டுக்கு எதுக்கியா கவர் கிட்ட அடிச்சாரு பாரு ஒரு டேப். இவர் பாருங்க அங்கே போய் கீழே தருவார். ப்ரோ டெடிக்கேஷன் இருக்கும். ஜோனுக்குள்ளே இருந்துலாம் வந்துட்டு அடிக்கக்கூடாது. முதுகில் குத்திடுறியப்பா NXT ப்ரோ. ஏன்னா உனக்கே வெக்கமா இல்லையா? மித்தர்களோட முதுகில் குத்துறியே. நீனா நல்லா இருப்பியா? சொல்கிறேன்ப்பா நீ நல்லா இருப்பியா? முதுகில் குத்துற டோர்னமெண்ட்டில் சொன்ன டாக்டிக்ஸ் மேட்ச்சில் பண்ணால் நீ பயந்தாங்கொழி நடத்தம் என்று கூறி நம்ம AWM கிங்காக ஆகிவிட்டோம். நான் நம்ம கில் அடித்தே ஆக வேண்டும். இன்னும் இவன் 7 நிமிஷம் ஒரு 15-10 கில் அடிக்கணும். அதான் நம்ம AWM நம்ம எடுத்து பிஆரில் நம்ம எதுக்கு போக மாட்டேங்கிறோம்? நம்மக்கிட்ட ஸ்குவாட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது உங்கள்கிட்ட ரவுட் இருந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஸ்குவாட் இல்லை. அதான் பிரச்சனை. நம்பர் 1 ப்ராப்ளம் ஸ்குவாட் இல்லை தான். நம்ம சோலோலாம் நல்லா போக முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு இதில் வேணால் வந்துட்டு ஒரு 6 கில் 5 கில் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ் மசாலா பிளேயர். ரியல் லைஃப்பில் இருந்தால் நான் டம்மி. அவ்வளோதான். அதுதான் வந்து உண்மையே. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் கிடச்ச உடனே யாராச்சும் வந்துட்டு ப்ரோ நானும் இந்த ஸ்குவாட்லேயும் இல்லை உங்கள் ஸ்குவாடை ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் கீழே கமெண்டில் UID அப்படியே போட்டு விடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து நான் வந்துட்டு நீங்கள் கீழே வந்து வச்சுக்கோங்க ஆரோன் கேமிங் சப்ஸ்கிரைபர்னு. அப்போ தான் எனக்கும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு தெரியும். ஓகே, அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஆரோன் கேமிங் சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் UID கீழே என்டர் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை ரெக்ரூட் பண்ணி விட்ருவேன். அரே பாஸு எடிட்டர் எதுக்கே திருப்பி ஏண்டா வர? நம்ம அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஒருத்த மட்டும் இருந்தால் போதுயா. அரே பாஸு நீ என்ன ரொம்ப பெரிய யூடியூபர் நினச்சிட்டே போல் 17 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இவ்வளோ பேசுகிறியே. 2K சப்ஸ்கிரைப் வச்சவங்க கூட இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டான். கடைசியாக பாரு எவனும் வரமாட்டான். விட்டுக்கிட்டியா? என் சப்ஸ்கிரைபர் நியாயம் பண்ண பார்க்குறவங்க 3 பேர்
அந்த 3 பேர் வந்துட்டு டிவி பின்னா கூட எனக்குலாம் வந்துட்டு வந்து தெரியுமா? அடே பாசு நீ இந்த மாதிரிலாம் கிரிஞ்சு பண்ணாத பாசு. எடிட்டர் கமெண்ட்டுக்கு போவியா? அதுதான் மக்கள் இவன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கான். எடிட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லி விட்டு வச்சுட்ருக்கேன். ஒரு நாள் உனக்கு இருக்குடா வசமா மாட்டு வேறு நீ. ஒரு நாள் யானைக்கு ஒரு காலம் முதல் பூனைக்கும் ஒரு காலம் பண்ணும். இதோ கிரிஞ்சு பண்ணாத ப்ரோ, கிரிஞ்சு பண்ணாத. கிரிஞ்சு அட் மேக்ஸ். கிரிஞ்சை ஓவர் செய்தால் உண்டா டைலாக் வரப்போகுது. எதை பண்ணாலும் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களாம் வைக்கமா இல்லையாடா? ஏன்னா டாவா எடிட்டிங் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். எடிட்டிங் அப்படியே விட்டு போயிடுவேன். அப்படியே இவனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. அதுவும் வந்துட்டு அதுவும் என்ன பிரச்சனை, இவன் வாய்ஸ் என் வாய்ஸ் சேமாக இருக்கும். அதனால வந்துட்டு வாய்ஸ் நமக்கு சாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். வாய்ஸ்ன்னு சேமாக இருக்கிறதா அவன் மிமிக் ஈஸியாக பண்ணிடுவான். மிமிக் பண்ணி நான் ஏதாச்சும் வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத தலையை கட்டிட்டு போயிடுவேன். ஏதாச்சும் வந்துட்டு மோசமான காரன் ஏதாவது தப்பாக சொல்லி விட்டுட்டு அது ஏமாத பள்ளியை போட்டு போகக்கூடிய ஆள் வேணாம். என்ன பாஸு என்னை பற்றி ஓவராக பேசி என்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க? அதுனா ஒன்று இல்லை, உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உன் காலில் தான் தப்பாக கேட்டுச்சு பாஸு. நான் அதை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும். வாயை முடிட்டு கடையா ப்ளீஸியா. உன் கூட பேசி வந்து பாரு ஒரு கில் போச்சு. இல்லை ஒருத்த குதிச்சுட்டான், உள்ளே போயிட்டான். எனக்கு கில்லே வரல போயிரு. 0 கில்லு ஆச்சு முடிய போகுது. 0 கில்றா உன்னால தான்டா பாஸு. ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டு. ஐயோ அதுக்கப்புறம் இவன் கூட நான் சண்டை போட்டு வந்துட்டு நம்ம எத்தனாவது இல்லை இருக்கும்னு நம்மளே கழிக்கிறேன். சரி என்ன எத்தனாவது இல்லை தம்பி இருக்கோம் பார்க்கலாமா? எத்தனாவது இல்லை இருக்கும்னு. ஓடு 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 ஓடு. அதுக்கப்புறம் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம். நம்ம இந்த மாதிரினா வந்துட்டு பழப்பத்தை கம்பேக் கொடுக்குது. எவ்வளோ கஷ்டம். இவக்கு நான் 6 கிலோ அடிக்கணும். அவங்க கூட சண்டை போட்டே வந்து இல்லைன்னு போச்சேன். அரே பாஸ் நான் கிரிஞ்சு பண்ணாலும் வந்து ஆடி சிரிக்கிறாங்களா இல்லையா? நீயே யோசிச்சோ சிரிக்கிறாங்களா இல்லையான்னு. அரே பாஸ் கண்டிப்பாக சிரிப்பாங்க பாஸ். ஐயோ நம்ம சேனல் க்ரோத் ஆகாமல் இருக்க காரணமே இவனை உடனே போட்டதாதான். அப்போ எடிட்டிங் கொண்டு போகலாமா பாஸ்? டேய் சாவடிக்காதடா, நானே அங்கே நொந்து போன சிக்கன் மாதிரி கிடக்கிறேன் பாஸ். நீ தான் பாஸ் சொன்னேன் அவனை உன்னை மொட்டை மணிக்கு செத்துவியா? ஆப்வியஸ்லி நீ தான் என் குரு வந்தார். அப்போ தயவுசெய்து செத்து சொல்ல. ஓகே பாஸ் அப்படி நீங்கள் தான் சொன்னீங்க சொல்லிட்டு எனக்கு அங்கே 12th எக்ஸாம்னா போர்டு எக்ஸாம்னா வருது. பாஸ் ஆகணும்னு டவுட்டு தான். ஸோ நீங்கள் சொல்லி நான் வந்துட்டு இதாக இருக்கிறேன் பாஸ். ஓகே பாஸ் ஆர் யூ டீல் ஆர் யூ ஓகே வித் அப்போட ஒரு கீழே அடித்துதாச்சு குடிச்சு உங்கள் 12th எக்ஸாம்லாம் வச்சுட்டு நான் பாஸ் ஆக மாட்டேன். சாரி உங்கள் பேரில் எது ஸ்வைப் பண்ணி போயிட்டா என்ன அதை அதாவது என்ன பாஸ் நீ எனக்கு ஐடியா கொடுத்துட்ருக்க? அதான் பாஸ் நீ இருந்துச்சுப்பான் பாஸ். எனக்கு வந்து காசு வரேன்னு சொல்லி ஓசியாக அப்பன் பண்ணுறது என்னென்னா பேசிட்டுறா. ஒரு நாள் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சு நல்ல எடிட்டராக போட்டுருக்கேன். நீயும் நல்லா தான் எடிட் பண்ணுறேன். ஓவராக பேசாமல் இருக்கக்கூடிய எடிட்டராச்சு போட்டுருக்கேன்டா. இப்போ புரியுதா கைஸ் இவங்கிட்ட மாடி நான் படுற பாடுன்னு. நொய் 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 நொய்னு ஐயாவுக்கு அப்படி தான் நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருப்பார். நொய்யெல்லாம் வாங்க ஊக்காங்க. அரே பாஸ் அவர் கம்மி நான் செக் பண்ணி பார்த்தேன் 1 year தான் ஓல்டு. இப்போ எடிட்டர் ஃப்ளோவாக பேச முடியுங்களா? ஏன் சாவடிக்கிற இந்த மாதிரி? சரி நீ பேசு ஒரு கில் அடிச்சாச்சு. சூப்பராக ஒரு கில்லு. சூப்பரான கில்லுங்க. இன்னும் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். இந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. முன்னாடி தான் ப்ரோ நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அரைப்பா முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கூட நான் எதுவும் பண்ண முடியல. நீயே கூட முன்னாடி பற்றி என்ன பண்ண போகிறேன்? கிஸ்ஸா அடிக்க போகிறேன். இந்த மாதிரி பேசாதையா. யூடியூப்காரை வந்துட்டு ஏஜிஸ்டன் கொடுத்துட்ருவான். ஆனால் பார்த்துக்கலாம். உனக்கே உனக்கு காசு இல்லை. காசு வரவங்க கவலை பண்ணுவோம். காசே வரலையா அப்படின்னு எது கவலைப்படுறேன்? எடிட்டர் அழுதுருவையா இந்த மாதிரிலாம் பேசாதையா.
பாஸ் அதுதான் பாஸ் உண்மையே. சரி உன் கூட பேசினா வந்துட்டு நான் கேமில் தோக்கறதான் மிச்சம். அதனால் இப்போ வந்து 3 கில் இருக்குமா, இன்னும் எக்ஸ்ட்ரா 3 கில் அடிக்கணும். அடித்தா தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க. எங்கே இருக்காங்க எனிமி வாங்க கிட்ட. இவங்க கூட பேசி என்னால் பாதி மேட்ச் போயிடுச்சு. இந்த கிட்ட வந்து அடி வாங்கிக்கணும். அதாவது ஒரு ஸ்னைப்பர் இருந்தால் கூட கிட்ட வந்து அடி வாங்கிக்கணும். தெலுங்கு நியூஸ் அந்த மாதிரி. அடித்து புடி ஒரு நாக்கு அடித்து விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரனேட் நம்மக்கிட்ட போடுறாங்க. அதாவது ஒரு நாக்கு அட சுடு சுட்டு 2 கிலோ அடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒரே ஒன்று ஒக்க கில் பஸ்ஸே வாஸ் யுவர் மஸ். எங்கேயா இருக்கா நீ? பாயா கொஞ்சம் கிட்ட. நீ ஸ்னைப்பர் இருந்தால் கூட தெலுங்கு மூவி சொல்கிற மாதிரி இங்கே வந்து கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகணும். கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகணும் பாஸ். நீ சொல்கிற குறைய கொஞ்சம் வாங்கி முடியாது. 3v3 போயிடலாம் அவங்க சீரியஸ். அதுக்கு பிடிச்சி 3 கிலோ அடிச்சு விட்டாச்சு. ரெடியான ஒரு புய்யா, தரமான புய்யா. ஆனால் நம்ம தான் கமெண்ட் கொடுக்க முடியல, ஏன்னா நம்ம எடிட்டரோட தொல்லையால். அதான் நம்ம இந்த எடிட்டர் வந்து நல்லா பேசினா என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணுறப்போ அந்த மாதிரி விட்டேன். ஸோ அதனால் இந்த எடிட்டிங் வந்து நல்லா இருக்குன்னா கமெண்ட் போடுங்க. கமெண்ட் கூட போடணும், லைக்கை போட்டு விடுங்க. அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அந்தமாதிரி நெக்ஸ்ட் வாரம் இருக்கிறது போடலாம். நம்ம எடுத்த கீழே வந்து 6. அதுக்கப்புறம் நான் வந்து போயிடுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி நான் வந்து காட்டுறேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கும் வந்து மூச்சு வாங்கிட்டேன். ரேப் மாதிரி வந்து ஒரு 4 மணி நேரமாக வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.